அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 24:6 அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல தூது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் நம்முடைய சூழ்நிலைகள் பலவிதமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இல்லாமல் இல்லை, இருக்கிறது. அந்த போராட்டங்களின் நடுவே, அந்த பிரச்சனை வியாதிகள் நெருக்கடிகளின் நடுவிலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே எதிர்மறையான சிந்தனை அவ்வப்பொழுது வரத்தான் செய்யும். ஆகவே அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்து, ஐயோ நான் இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டேன், இப்படிப்பட்ட குற்றத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லி அந்த குற்றமும் அவங்களுக்கு முன்பாக வந்து நின்று பயமுறுத்தி கொண்டே இருக்கும். இப்படி பலவிதமான காரியங்கள் அவங்களுக்கு எதிராக வந்து தாக்குதல் பண்ணும்போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளவுதான், இனி எங்கே நான் தேர போகிறேன், இனி எங்கே எனக்கு படிப்பு வரப்போகுது, இனி எங்கே நான் படித்து வேலைக்கு போக போகிறேன், இனி எங்கே என் பிஸ்னஸ் வாழப்போகுது, என் தொழில் எங்கே இனியெல்லாம் நல்லாவா இருக்க போகுது, என் உடம்பு நாளுக்கு நாள் கெட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி பலவிதமான காரியங்கள் வந்து உங்கள் காதில் தொனித்து கொண்டே இருக்கும். கடவுள் என்னுடைய தவறுகளை பார்க்கிறார், அவரும் இந்த தவறுக்கேற்ற தண்டனையை கொடுப்பார். இப்படி பல விதங்களில் எனக்கு எதிரான சூழ்நிலைகள் தான் இருக்குதே ஒழிய நன்மைக்கு ஏதுவான செய்தி இல்லை என்ற ஒரு விரக்தி இந்த நாளில் உங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிற ஒரே காரணத்தினால கர்த்தர் என்ன செய்கிறார்னா, உங்களுக்கு உண்டான எல்லா மீறுதல்களையும் குற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சிலுவையில் அவர் சுமந்துட்டார். அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய குற்றங்களை குறைகளை நினைச்சு புலம்பாமல் அதற்கு மாறாக கர்த்தர் சொல்லுகிறது காரியத்தை என்ன, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின் வெளிச்சம் என்ன என்று சற்று அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனம் செல்லும்போது நிஜமாகவே அது ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னன்னா, உன்னை நான் என்ன செய்ய போறேன், கட்டுவேன்கிறார், இடிக்கவே மாட்டேன், அதே போல நாட்டுவேன், உன்னை நான் பிடுங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஆகவே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடப்பட்டு நீங்கள் வளர்வீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள், உங்களுடைய தொழில் சிறக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி எல்லா விதத்தில் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏனென்றால் அவர் சொல்லிட்டாரு, நான் இடிக்க மாட்டேன் பிடுங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே அவர் சொன்ன சொல்லை அதை விட்டுட்டு அவர் விலக மாட்டார், மாறவே மாற மாட்டார். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் மீண்டும் புதிய உருவெடுத்து நீங்கள் அப்படியே பிரகாசிக்க போறீங்க. உங்கள் வாழ்க்கையில மீண்டும் ஒரு புதிய தொடக்கம் உண்டாக போகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை கர்த்தர் முன்னின்று செய்வதால் என் வாழ்க்கை சிறக்கும், என் குடும்பம் வாழும், என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்றதான சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாளும் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை நீர் வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறீர். ஆமாண்டவரே, எங்களை மீண்டும் கட்டுகிறீர். ஆண்டவரை இடிக்கவே இடிக்க மாட்டீங்க. ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை நட்டு பிடுங்காதபடி உம்முடைய கரமே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை யார் எந்த பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் அவர்களை ஆண்டவரை மீண்டும் ஒரு விசை ஆண்டவரை ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க போறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சிறக்க போகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்வாழ்வு காத்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி.